சேனலுக்கு நான் இன்னைக்கு 2 விதமான அமானுஷ படங்களை கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி தான். ஒன்று, நம்பவே முடியாத கொரியன் லாங்குவேஜ்னா லவ் மட்டும்தான் இருக்கும், லவ் சீரீஸும் லவ் மூவிஸும் மட்டும்தான் இருக்குங்கிற இடத்துல ஒரு பேய் படம் இருக்கு. அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட பேரு த வைலிங். இந்த படத்துல ஒரு தென் கொரியா நாட்டோட மலை பகுதியை காட்டுறாங்க. அதை பார்க்கவுமே ரொம்ப அழகா இருக்கு. அங்க இருக்கிற ஹீரோ ஜாங்கோ ஒரு மந்தமான போலீஸ் ஆஃபீஸர் தான். இவங்களுக்கு ஒரு திடீர் நியூஸ் கிடைக்குது. என்னன்னா, இவங்க கிராமத்துல இருக்க எல்லா மக்களும் அடிச்சுட்டு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிட்டு இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இறக்காதவங்கலாம் பைத்திய மாதிரி திரியிறாங்க, ஒரு வினோதமான நோயாளன்னு. அங்க இருக்க மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, புதுசா அந்த கிராமத்துக்கு வந்த ஜப்பானியர் தான் இதுக்கெல்லாம் காரணம். இவர் ஏதோ மந்திரம் போட்டிருக்காரு, பேயை ஏவி விட்டுருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜாங்குவால இதெல்லாம் நம்ப முடியல. முதல்ல நம்பாம தான் இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஜாங்கோட வீட்டுல இருக்க அவனோட பொண்ணுக்கே இந்த வினோதமான நோய் வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த ஜப்பானியர் தான் இருப்பானோன்னு சொல்லிட்டு பயந்து போறான். இதனால ஒரு சாமியாரையும் அவங்க ஊருக்குள்ள கூட்டிட்டு வரான். அந்த சாமியார் என்னன்னா, ஜப்பானியர் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னென்னமோ மந்திரங்கள்லாம் போடுறாரு. அவர் போடுற எல்லா மந்திரமும் அவரோட பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஆனா சரி பண்ணவே இல்லை. அப்போதான் ஜாங்கு கோவத்தோட அந்த ஜப்பானியர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த வழியில ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு சொல்றா, இதுக்கெல்லாம் காரணம் ஜப்பானியர் இல்ல, வேற ஒருத்தர் தான். இந்த ஜப்பானியர் ரொம்ப நல்லவர், உங்க ஊர்ல இருக்கிற பேய ஓட்ட தான் வந்திருக்காருன்னு சொல்றா. இவர் நம்பவே இல்லை. நம்பாம அந்த ஜப்பானியரை தாக்க இவர் குடும்பத்துல நிறைய பிரச்சனை உண்டாக்குது. ஜாங்கும் அதுக்கப்புறம் உணர்ந்துட்டு அந்த ஜப்பானுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட இருக்கிற ஒருத்தர், அதாவது ஜாங்கு கூட இருக்க ஒருத்தர்னாலதான் அந்த கிராமத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்தும் வைக்கிறாங்க. அடுத்து 2வது கதைக்கு போயிடலாமா? சரி, 2வது கதையும் ஒரு அமானுஷமான கதை தான். இப்போ சொல்ல போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட பேர் த எக்ஸ்ட்ரிமேட்டர்ஸ் ஆஃப் த நைட்மேர்ஸ். இந்த படத்தோட ஹீரோ டோட்டோ. டோட்டோங்கிறவர் சின்ன வயசுலேயே ஒரு பேய் கும்பலில் இருக்காரு, அதாவது பேய் ஊற்ற கும்பல் கூட சேர்ந்துருக்காரு. அவங்களோட டீம் ரொம்பவுமே அமானுஷமாகவும் காமெடியாகவும் இருக்கும். இவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்குறாங்க. அதாவது சாவோ போலோ அப்படிங்கிற ஒரு நகரத்துல ஒரு பழைய ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் ரொம்பவுமே அமானுஷமா இருக்கு. அது எந்த ஒரு மக்கள்னாலையும் அந்த ஹோட்டல்ல தங்க முடியல, உணவு அருந்த முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் அங்க இருக்க மக்கள்லாம் ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒண்ணு இந்த ஹோட்டலை அழிக்கணும், இல்லை அப்படின்னா இந்த ஹோட்டல்ல என்ன பிரச்சனை தெரிந்து சரி பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் அவங்களுக்கு டோட்டோவோட டீமை பத்தின தகவல் தெரியுது. அந்த மக்கள் எல்லாரும் டோட்டோவோட டீமை கூப்பிடுறாங்க அந்த ஹோட்டலுக்கு. இவங்களும் சாதாரணமா ஏதோ சும்மா என்ன இருக்க போகுதுன்னு போறாங்க. ஆனா அங்க போனாதான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அங்க இருக்க பேய்கள்லாம் ரொம்பவுமே வித்தியாசமா நடந்துக்கிறது. சாதாரண பேய்க மாதிரி இல்லை. ஏன்னா இதுக்கு பின்னாடி பெரிய மர்மமான கதைகள்லாம் இருக்கு. அந்த ஹோட்டல்ல நிறைய பலி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால நிறைய ஆவிகள் இருக்கு. அங்க இருக்க பேய்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாலியா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டு எல்லா மர்மத்தையும் கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லாம தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் டீம் கூட சேர்ந்து அந்த ஹோட்டல்ல இருக்கிற மர்மத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைக்கிறான். அதை பெரிய சவாலா எடுத்துக்கிட்டு அவங்க அதை நிறுத்தவும் செஞ்சிடுறாங்க. இப்படி 2 விதமான புது கதைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 2 விதமுமே ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்கள் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2 படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னா த வாக்கின்ஸ் தான். அதான் முதல்ல பார்த்தோமே இதுதான். 2வது படம் ஏதோ நம்ம தமிழ்ல ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா படம் அப்படி இல்லை. அதனால எனக்கு படம் ரொம்பவுமே இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஸோ வேற ஒரு படத்தோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.